முக்கியமாக ஒன்று எல்லாருக்குமே சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவது, இன்சூரன்ஸு சொன்னாவே எல்லோரும் ஓடுறாங்க. இன்சூரன்ஸுன்னு சொன்னாவே எல்லோரும் ஓடுறாங்க. பேங்க்கில் டெபாசிட் போடுறேன், ரெக்கரிங் டெபாசிட் போடுறேன் அப்படின்னாலும் தைரியமாக இறங்குறாங்க. ஏன் அப்படின்னா பலவிதமான காரணங்கள். ஏன் இந்த இன்சூரன்ஸு துறை ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு, ஜெயிக்காமல் போகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. முதல்ல, இன்னைக்கு நிறைய பேர் வீடு இல்லாமல் பிளாட்ஃபார்மில் இருக்காங்க, நிறைய பேர் வாடகையில் இருக்கிறாங்க, நிறையா பேர் லீஸுக்கு இருக்காங்க, நிறையா பேர் சொந்த வீடு வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம், சேவிங்ஸில் இப்போ நம்ம இந்தியாவில் ரிசர்வ் பேங்க்கில் மாதம் நோட்டு 500 ரூபா நோட்டு வெளியிடுது. அதேமாரி மாதம் பேங்க்கில் சேவிங்ஸுக்குன்னு 500 ரூபா போடுறோம். அதேமாரி வீடு வாடகைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. எவ்வளோ வாடகை? மாதம் குறைஞ்சது 6000 ரூபாய்க்கு கீழே சென்னையில் வீடு கிடையாது. ரைட். அந்த 6000 ரூபாய் வீட்டு வாடகைக்கு லீஸுன்னு அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஒரு வீடு வாடகைக்கு போகிறோம்னு சொன்னோம்னா குறைச்ச வாடகை மெட்ராஸில் 6000 ரூபாய். முக்கியமான இடம் மாம்பழம். நான் மாம்பழத்தில் தான் இருக்கேன். ஓகே, மாம்பழத்தில் வாடகைக்கு இருக்கிறேன்னு சொன்னால் மாதம் 6000 ரூபாய்க்கு வாடகை. அதுக்கு அட்வான்ஸ்மெண்ட்டு எவ்வளோ கேட்குறாங்க? ஒன்று 1,00,000 ரூபா கேட்பாங்க, இல்லாட்டின்னா ஏதோ ஒரு கேட்பாங்க. சரி, எக்ரிமெண்ட் போடுவாங்க. எத்தனை மாதம் எக்ரிமெண்ட் போடுறாங்க? 11 மாதங்க தாங்க லீஸு. வாடகைக்கு வந்தாலும் எக்ரிமெண்ட்டு 11 மாதம் போடுறாங்க, லீஸுக்கு வந்தாலும் 11 மாதத்துக்கு போடுறாங்க. ஓகே, அது வீட்டு வாடகை சட்டத்தில். அதேமாரி பேங்க்கில் பணம் போடுறோம், ஆர்டி போடுறோம். எவ்வளோ போடுறோம்? மாதம் 500 ரூபாயிலேருந்து சேர்க்குறோம். அவங்களும் என்ன சொல்கிறாங்க? 6 வருஷம் போடுங்க, உங்களுக்கு பணம் அதிகமாக வரும் அப்படின்னு வங்கி கேட்டு சொல்கிறாங்க. நான் ஏன் விஷயத்தை வளர்த்துன்னு விரும்பலை. பேங்க்கில் போய் 500 ரூபாய் மாதம் ஆர்டியில் 6 வருஷத்துக்கு ரெக்கரிங் டெபாசிட் போட்டாலும் பலன்தான். அதே மாதம் 500 ரூபாயை இன்சூரன்ஸில் போடுங்க. இங்கே பேங்க்கில் மாதம் 500 ரூபாயை 6 வருஷத்துக்கு ரெக்கரிங் டெபாசிட்டில் போட்டால் பாஸ்புக்கை கொண்டாந்து வீட்டில் போட்டுட்டு அடுத்த மாதம்தான் சம்பளம் வாங்கியோ இல்லை வியாபாரம் பண்ணியோ கொண்டு போய் பணத்தை கொண்டு போய் அக்கௌண்ட்டில் திருப்பி போட்டு வர வைக்க போகிறோம் 2வது மாதம். அதனால
சேமிப்புங்கிற ஒரு வார்த்தை தான் இருக்குது. ஆனால் அந்த 500 ரூபாய் பணத்தை இன்சூரன்ஸில் போட்டிங்கன்னா 6 வருஷத்துக்கு உங்களுக்கு பாதுகாப்புங்கிற எண்ணம் உங்களுக்கு வரல. 6%. ஏன்னா இன்சூரன்ஸில் போட்டால் இந்த 500 ரூபாய் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற நம்பிக்கை வரல. பாதுகாப்புன்னு ஒன்று வேணும். அதை விட 2வது பாதுகாப்பு என்ன தெரியுமா? நீங்கள் 500 ரூபாய் கொடுத்தா ஆடிக்கு ஒரு பாஸ்புக்கு தான் கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஒரு சில பேரில் ஸ்டேட்மெண்ட்டுங்கிற மேட்ரு போயிடுச்சு. அது அப்புறம் வச்சுக்குவோம். ஆனால் நீங்கள் இந்த 500 ரூபாயை கொடுத்துட்டு முதல்ல ஒரு ரசீது ஒன்று வாங்கினீங்கன்னு வச்சுங்க. பேங்க்லேயும் 500 ரூபாய்க்கு பணத்தை கட்டி செலானில் போட்டாலும் ஒரு முதல் ரசீது கொடுக்குறான். அந்த ரசீதை பணத்தை கட்டினோடனே உங்களுக்கு நம்ம 500 ரூபா கட்டியிருக்கோம், சேவிங்ஸ் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை தான் வரும். ஆனால் இந்த இன்சூரன்ஸில் 500 ரூபா கட்டி முதல் ரசீட் வாங்கினாவே எப்படி இந்த பேங்க்கில் எத்தனை வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு ரெக்கரிங் டெபாசிட் கட்டுவோங்கிற நம்பிக்கை இருக்கோ, 6 வருஷம் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குங்கிற ஒரு எண்ணம் வரும். சரி, அதோட முக்கியமான 2வது பாதுகாப்பு என்ன? 2வது பாதுகாப்பு என்னென்னா, இந்த 500 ரூபா கட்டின உடனே பேங்க்கில் சின்னதாக பாஸ்புக்கு தான் கொடுப்பாங்க. ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனியில் பாலிசி பாண்டு கொடுப்பாங்க. பாண்டுன்னா என்ன? பத்திரம். நம்ம நிறையா பேர், எத்தனை பேர் வீட்டில் பத்திரம் சொத்து வாங்கி வச்சுருக்குறாங்க. இன்றைக்கி மாம்பழத்துலேயோ எங்கேயோ வாங்கினோம்னா கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்தா தான், சொத்து வாங்கினா தான் பத்திரங்கிற பாண்டு வரும். ஆனால் ஒரு சாதாரணமாக ஒரு 500 ரூபா பணம் கொடுத்தீங்கன்னாவே இன்சூரன்ஸு பாலிசியுடைய பாண்டு உங்களுக்கு பாதுகாப்பாக 6 வருஷத்துக்கான பாண்டு வரும். அடுத்தது அதே மாதிரி வீட்டு வாடகை கொடுக்குறோம். மாதம் எவ்வளவு? 6000 ரூபாய்க்கு குறையாமல் கொடுக்குறோம். வருஷத்துக்கு எவ்வளவு? 72,000 ரூபாய் தான் வருஷத்துக்கு. ஆனால் அவங்க கேட்குற அட்வான்ஸ் கூட 1 லட்சமாக கேட்பாங்க. சரி, ரைட்டு, வேணாம். ஆனால் இங்கே இன்னொரு விஷயம், இந்த 500 ரூபாய் கட்டினாலும் பாதுகாப்பு, அந்த ரசீது வாங்கணுன்னே பெருமை. ஆகவே நீங்கள் வீட்டு வாடகைன்னா 6000, பேங்க்கில் பணம் கட்டுறதுனாலும் மாதம் 500. ஆனால் இன்சூரன்ஸில் கட்டினா பாதுகாப்பு. ரசீது வாங்கணுன்னா பணம் கட்டணுங்கிற சேமிப்பு பேங்க்கில். 2வது போய் கேட்டால் ஒரு வாரம் கழித்து பாஸ்புக் கொடுப்பாங்க. கொடுத்தா வாங்கி வச்சுக்க முடியும். ஆனால் இன்சூரன்ஸு கம்பெனியில் கட்டினா பாண்டுன்னுங்கிற பாலிசி பாண்டுன்னு ஒன்று பாதுகாப்பாக ஒன்று கொடுக்குறாங்க. இங்கே இன்சூரன்ஸில் 500 ரூபா கட்டினா முதல்ல உங்களுக்கு முதல் ரசீது போட்டோன்னே உங்களுக்கு 6 வருஷத்துக்கு பாதுகாப்பு. அப்பாடான்னு பெரும்பூச்சி விடலாம். ஆனால் அதுக்கப்புறம் பாலிசி பாண்டு வந்தால் வீட்டில் பத்திரம். நம்ம என்ன வச்சுக்கிட்டு இருக்கோம்? எந்தெந்த இருக்கிற நகைகள்லாம் அடமானம் வச்சோம்னு ஷெட்டு கடை ரசீது தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு 500 ரூபாயை பணம் கட்டி 6 வருஷத்துக்கு எக்ரிமெண்ட் பாண்டில் வாங்கி வீட்டில் வச்சு பாருங்கள். வட்டி கடைக்கு போன நகைகள்லாம் திரும்பி வரும். அடுத்தது 1 வருஷம் கட்டின 500 ரூபாய் பாலிசி பாண்டுக்கு வந்த பிறகு அடுத்த வருஷம் வட்டி கடைக்கு போனதெல்லாம் வரும். நீங்கள் வாடகைக்கு இருக்கிற வீட்டிலேருந்து இந்த ஒரு பத்திரம் வர ஆரம்பித்த பிறகு அந்த பத்திரத்தை வைக்கிறதுக்கு ஒரு பீரோ தேடுவீங்க. அந்த பீரோவை தேடின பிறகு வட்டி கடைக்கு போன இதெல்லாமே நகை ரசீதெல்லாம் மூட்டு நகையெல்லாம் வரும். அடுத்த வருஷமே நீங்கள் வாடகைக்கு இருந்த 6000 ரூபாய்க்கு இருக்கிற வீட்டுக்கு வாடகைக்கு இருக்கிற நீங்கள் 6 லட்சம் ரூபாய்க்கு லீஸுக்கு போவீங்க. அடுத்தது இதே 500 ரூபா கட்டிகிட்டு இருந்தோன்னா வருஷத்துக்கு 6000 ரூபாய் ஆச்சு.
2வது வருஷமான பிறகு இந்த இன்சூரன்ஸில் 12,000 ரூபா தான் வரும் 2வது வருஷம். ஆனால் 2வது வருஷம் நீங்கள் வீட்டுக்கு வாடகையிலேருந்து 6,000 இந்த நீங்கள் 6 லட்ச ரூபாய்க்கு போகணுன்னு, அடுத்தது ஒரு 18 லட்ச ரூபாய்க்கு ஒரு பழைய அப்பார்ட்மெண்ட்டில் சிங்கிள் பெட்ரூமில் வாழ்வீங்க. வாழுங்கள், வளமுடனும் நலமுடனும் நிலமுடனும். பணத்தை பன்மடங்கு பயனுள்ளதாக பாதுகாப்புடன் பாலிசி பாண்டுடன் குறுகிய தொகையில் ஒரு 500 ரூபாயில் கிடைக்குதுன்னு சொன்னால் உடனே இன்று இப்பொழுது சேருங்கள். எனது பெயர் கோதண்டராமன்ஜி. நான் மேற்கு மாம்பலத்தில் வசிக்கிறேன். என்னுடைய கைபேசி எண் 9443710006. மீண்டும் 500 ரூபாய் மாதத்தில் நீங்கள் பாதுகாப்பு, உங்கள் பாலிசியுடைய பாண்டு அதைவிட பாதுகாப்பு. அது மட்டும் இல்லாமல் அவசரத்துக்கு தேவைப்பட்டாலும் கல்யாணம், காட்சி, ஸ்கூல் ஃபீஸு, இன்னும் புனித யாத்திரைன்னா காசி ராமேஸ்வரம்லாம் சொல்லலை. வடநாடு கங்கா, யமுனா, கோதாவரி, கிருஷ்ணா, அதுபோல் நதிகள் உள்ள இடம். அதேமாரி முக்கடல், கன்னியாகுமரி, அதேமாரி சிலோனில் இருக்கிற அந்த முருகன் கோயில், மலேசியாவில் இருக்கிற 10 மட முருகன் கோயில், அனைத்து ஆலயங்கள். இன்னொரு விஷயம், இது பஞ்சாப்பில் வந்து பஞ்சாப்னு பேரே, பஞ்சாப்பை போய் சுற்றி வர்றதுக்கு அங்கே வந்து பஞ்சாப்னா பஞ்சாப்பில் என்னென்னா பஞ்சம்னா 5 விதமானது நவசிவாய மந்திரம் இல்லை. அந்த பஞ்சாப்பில் இன்னும் ஒரு 5 இடத்துல பூமியிலேருந்து அக்னி ஜுவாலை பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கான். அதுமாரி பார்க்கக்கூடிய புனித ஸ்தலங்கள் நிறையா இருக்குது. பாதுகாப்போட வாழுங்கள், சேருங்கள், வளமுடனும் நலமுடனும் நிலமுடனும். ஒரு 500 ரூபாய் இன்சூரன்ஸில் போட்டால் எந்த அளவுக்கு 6 வருஷத்தில் உங்கள் வாழ்க்கை மலருதோ. ஆனால் 6 வருஷத்தில் 500 ரூபாய் 12,000 6,000 ரூபாய் 6 36,000 ரூபாய் தான் நீங்கள் 500 ரூபா செலவு பண்ணுறீங்க. இந்த 6 வருஷத்தில் இன்றைக்கி சொல்கிறேன், இந்த பாபாவுடைய சாட்சியா, மகாபெரியாருடைய சாட்சியா, ராகவேந்தருடைய சாட்சியா உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக வளரும். சொத்து சுகம் அனைத்து ஐஸ்வர்யங்களோட வாழ்வீர்கள் என்று இந்த வீடியோவை பார்ப்பவர்களுக்கு எனது குலதெய்வம் மேனாங்குடி ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மனும் அவரவர்கள் குலதெய்வமும் ஆசீர்வதிக்கும். இந்த பாபா வந்து எல்லா இடத்துலையுமே வந்து மார்பிளில் இருப்பார். இந்த பாபா வந்து கருங்கல்ல தான் இருக்கார். ஆக அடுத்தது முக்கியமாக சொல்லுகிறேன், யாராக இருந்தாலும் படித்த 10 +2 படித்து முடித்த மாணவர்கள் இப்பொழுதுக்கு வந்து விடுமுறையில் இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு. 10ஆம் கிளாஸ் படித்து முடித்தவர்கள் இருப்பாங்க. இனிமேல் வந்து அந்த காலத்தில் வந்து நாங்கள் படிக்க காலத்திலெல்லாம் எங்களுடைய பெற்றோர்கள் வந்து படிப்பில் கவனம் செலுத்து என்று சொல்லுவார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே அது வந்து மாறிவிட்டது. ஆகவே 10ஆம் கிளாஸ் படித்து முடித்தவர்கள் விடுமுறை நாட்களில் ஏதாவது ஒரு தொழிலை கற்றுக்கொள்ள ஆசைப்படுங்கள். அதில் 2 தொழில் தான் உங்களுக்கு எதிர்காலத்தில் நிச்சயமாக வெறுங்கை முழம் போடுவது போல் கை கொடுக்கும். ஒன்று இன்சூரன்ஸு, இன்னொன்று ரியல் எஸ்டேட்டு. இதற்கு உங்களுக்கு மூலதனமே தேவையில்லை. ரியல் எஸ்டேட்டில் போய் தொழிலை கற்றுக்கொள்ளுங்கள். நானும் ரியல் எஸ்டேட்டில் தான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடன் இணைந்து வாருங்கள். ரியல் எஸ்டேட் தொழிலையும் கற்றுக் கொடுக்கிறேன். நான் வேலை பார்க்கும் ரியல் எஸ்டேட் நிறுவனத்திலும் உங்களை சேர்த்து விடுகிறேன். உங்கள் உழைப்புக்கு ஏற்பட்ட விற்பனைக்கு ஏற்ற கமிஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸிலும் சேருங்கள். முதலில் நீங்கள் இணையுங்கள், சேருங்கள். அடுத்தது அனைவரையும் வளமுடனும் நலமுடனும் வாழ்வதற்கும் பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 திங்கோல் மணிவண்ணா சேவடி ஒன் செய் திருக்காப்பு என்பது போல் அனைத்து ஐஸ்வர்யங்களுடன் வாழ வேண்டி எனது குலதெய்வமும் உங்களது குலதெய்வம் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன்.
எல்லாரும் வந்து ஆஞ்சநேயரை போய் சனிக்கிழமைகளையும் வியாழக்கிழமைகளையும் தரிசிப்பார்கள். 9 என்று உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை தான் தரிசிப்பார்கள். ஆனால் பக்திமார்களே, நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை தரிசித்து உயர்ந்தது சொத்து சேர்ப்பதற்காக. ஆனால் அதே செவ்வாய்க்கிழமைகளில் வீட்டில் இருக்கும் ஆஞ்சநேயரையும் தரிசித்தால் உங்களுக்கு விரைவில் சொத்து சேரும் என்று கேட்டு இந்த மடலை முடிக்கிறேன். வாழ்த்துக்கள்.